அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது குரு என்கிற டாபிக்கில் பார்க்க போகிறோம். இருளை போக்குவது ஒளி. எப்படி சூரியனை கண்டதும் இருள் விலகி செல்கிறதோ அதைப்போல அஞ்ஞானம் என்ற அறியாமையை போக்குவது குருவின் திருவருளாகும். ஒரு மனிதன் தன் துன்பத்திற்கு காரணம் அஞ்ஞானம் என அறிய வேண்டும். அவனுடைய உண்மையான இன்பனுவாக வாழ்க்கை உண்மை குருவின் மூலமாகத்தான் கிடைக்கும். குரு என்பவர் மனிதனுடைய அறிவை பெருக்கி ஞானத்தினை வழங்குவராக இருக்க வேண்டும். மனிதனுடைய பிறப்பு, கடவுள், உண்மை, பிரபஞ்ச உண்மை ஆகிய இவைகளை தெளிவாக உணர்த்தி இறைவனின் அருளை பெற வைப்பதே ஒரு குருவின் இலக்கணமாகும். அடுத்ததாக ஆன்மீகம் பற்றி அறிவோம். இந்த பிரபஞ்சத்தினை படைத்து காத்து உயிர்களை வாழ்விக்கின்ற கடவுளையும் அவர்தம் தனிப்பெருங்கருணையாகிய அருளையும் மனிதர்கள் அறிந்து கடவுளை கலந்து அவர்தம் அருளால் அருள்மயமான ஆனந்த வாழ்வினை பெறுவதே ஆன்மீகம் ஆகும். மனிதனை ஆன்மீக பாதையில் செலுத்துவதற்காக ஏற்பட்டவையே சமயங்களும் மதங்களும் ஆகும். இரக்கம். உலக உயிர்களின் துன்பங்களைக் கண்டும் கேட்டும் மனிதன் அந்த உயிர்களுக்காக மனதால் தன் ஆன்மாவால் உருக்கம் கொள்வதே இரக்கமாகும். இரக்கம் கொண்டவர்களிடம் இறைவன் உரைகின்றார். அடுத்ததாக கருணை பற்றி பார்ப்போம். இரக்கம் உண்டாகும் போது உயிர்களின் துன்பங்களை போக்கி அவர்களை அதிலிருந்து விடுவித்து வாழச் செய்யும் செயலே கருணையாகும். கருணை செயல் என்பது இறைவனின் செயலே என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆன்ம ஒருமைப்பாடு. இறைவனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் கடவுளின் ஒளிநிலையில் இருந்தே தோன்றியவை. யாவரும் கடவுளின் பிள்ளைகளே. ஒவ்வொரு மனிதனின் தலைநடுவில் ஒளிர்கின்ற ஆன்ம சிற்றணுவே கடவுளின் சிறிய வடிவமாகும். மனிதர்கள் யாவரும் தம் தம் அகத்தில் விளங்கும் ஏக இறை ஜோதியையே காண வேண்டும். புறத்தேக வடிவங்கள் யாவும் அனைவரும் உரிமை சகோதரர்கள் என அறிந்து ஒற்றுமையோடு வாழ்வதே ஆன்மநேய ஒருமைப்பாடு. அடுத்ததாக அகிம்சை. எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே அகிம்சையாகும். சொல்லாலும் மனதாலும் உடலாலும் மற்ற உயிர்களின் நலனுக்காக வாழ்வதே அகிம்சை நெறியாகும். அகிம்சை என்பது எந்த உயிரையும் துன்புறுத்தாமல் இருப்பதே ஆகும். ஹிம்சை என்பது உயிர்களை துன்புறுத்துவது. இது கடவுள் செயலுக்கு எதிரானது. இதனால் கடவுளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அதன் மூலம் பல இன்னல்களையும் அனுபவிக்க நேரிடும். அகிம்சை நெறியே கடவுளை அணுகுவதற்கு ஒரு சிறந்த பாதையாகும். இந்த எளிமையான வாழ்க்கை என்பது மனிதன் தன் உண்மை தேவையை அறிந்து அதற்கேற்ப வாழ்ந்து மற்றவர்களுக்கும் தன்னாலான உதவிகளை செய்வதே ஆகும். இதனால் மனம் அமைதியடையும். மனம் இறை அருளை தேடி அடைந்து இன்புற்றிருக்கும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.